வெல்கம் பேக் டு ரியா ஃபார் ரியா ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்த லாஸ்ட் வீடியோலேயே ஹாஸ்பிட்டல் அனிவர்சரி வருது. ஸோ அதுக்காக கேம்ஸு கொஞ்சம் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் கிரிக்கெட்டு தான் ஃபஸ்ட் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நானும் ரிச்சு 2 பேர் கிளம்பிட்டோம் கிரவுண்டுக்கு. பட் என் கூட இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் ஆல்ரெடி அவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்காங்க. நானும் ரிச்சு இப்போ தான் போகிறோம். நானும் ரிச்சு போயிட்டு இருக்கும்போதே எங்கள் டீம் கேப்டன் வர கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டுக்கிறீங்கன்னு வர கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போனோம். அங்கே போய் ரீச் ஆகி பார்த்தா எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் ப்ராக்டிஸ் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கேட்டுக்கிட்டு டீமாக எல்லோரும் ஒரு பக்கமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்பையர் வேறு எதுன்னு டைல் போட்டு பார்த்துட்டு எந்த பேட்ச் ஃபஸ்ட்டு ஆடுறது, எது நெக்ஸ்ட், அதாவது யார் ஃபஸ்ட்டு பவுலிங்கு பேட்டிங்கு நல்லா பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாக்ஸ் கிரிக்கெட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரீவியஸாக எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இப்படி தான் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லி. பட் இருந்தாலும் இன்னொருத்தாக்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆப்போசிட் பிளேயர்ஸோட எப்படி விளையாடணும், என்ன ஏது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு, இந்த டீமில் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் நாங்களும் மேட்ச்சுக்கு இறங்கிட்டோம். எங்களுது ஏ முடிஞ்சதும் எங்களுடைய டீமில் பி டீமு கொஞ்சம் ஆப்போசிட் டீம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே அங்கேயே போனாங்க. நெக்ஸ்ட் டீம் கொஞ்சம் வந்து இறங்கினாங்க. அவங்கெல்லாம் வின் ஆனதும் டீ டைமெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் எங்களோட மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் மேட்ச்சில் அதாவது எனக்குலாம் சொல்லப்போனால் அவ்வளோக்கும் கிரிக்கெட்னு என்னென்னு தெரியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குலாம் ரிச்சு 2 days பேக்கத்தான் கொஞ்சம் ப்ராக்டிஸே கொடுத்தாங்க. பவுலிங் எப்படி போடணும், பேட்டிங்னா என்ன, அப்புறம் பால் வந்து அப்படி இப்படி பிடிக்கணும், எப்படி போகணுன்றதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அதுலேயும் நான் ஒரு நாள் மட்டும்தான் ப்ராக்டிஸ்க்கே போனேன் கிரிக்கெட்டுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் வேறு கேம்ஸ்லாம் இருந்துச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணுமாச்சு, அதில் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் இதில் என்னோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுத்து எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நானும் விளையாண்டேன். ஃபஸ்ட்டு டீம், அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் ஆடும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜெயித்தோம். செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஆக்சுவலாக தோற்றுட்டோம் சொல்லப்போனால். ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஸோ என்னாலே நிறைய பாயிண்ட்ஸு ஆப்போசிட் டீமுக்கு போயிடுச்சு சொல்லப்போனால். அதுலேயுமே எங்கள் பாக்ஸ் கிரிக்கெட்டில் நிறைய ரூல்ஸு. கால் உள்ள வைக்கக்கூடாது, லைனுக்கு கீழே தான் வைக்கணும், ஓடி வந்து பால் போடக்கூடாது, இந்த இடத்துல போடணும்னு. ஸோ நம்மளுக்கெல்லாம் பார்த்துருக்கோம்ல, ஃபுல்லாக ஓப்பன் கிரவுண்டில் அடி பழக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தப்போ கொஞ்சம் ஆடுறது டிஃபிகல்ட்டு தான். பட் இருந்தாலும் ஓகே, நல்லா ஆடலாம். ஏன்னா கன்ஜஸ்டட் பிளேஸ், அதாவது பாக்ஸ் கிரிக்கெட்னால் உள்ளே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஷார்ட் டைமில் கேம்ஸும் முடியும். இது ஃபுல்லாக ஓப்பன் டைப்பாக இருந்தால் பால் அடிக்கும்போது அங்கேயும் போகும், நிறைய ஓடும், நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைமு கூட ரொம்ப நேரம் பிடிக்கும். பட் இந்த மாதிரி இருந்தப்போ ஃபுல்லாக நெட்டு சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பால்ஸ் எங்கேயும் அங்கேயும் போனால் ரிட்டன் நம்ம கைக்கு வர முடியும், கொஞ்சம் பக்கத்துலேயே கிடைக்கிற அப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் எங்களுடைய டீமோட கிரிக்கெட் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுமே ஒரு பக்கம் எங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ்னு கொடுக்கல ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் இப்போ நாங்கள் கிரவுண்டில் விளையாண்டுட்டுனா வெளியே இருக்கிற பிளேயர்ஸில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் போதே அவங்க கொஞ்சம் டீ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் இப்படி ஆடிட்டு இருக்கிறதுக்கவே ஆல்மோஸ்ட் நாங்கள் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நைட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சோம். நெக்ஸ்ட்டு ஜெயிச்சவங்களாம் அப்படியே செமிஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேம்ஸை. செமிஃபைனல்ஸில் போனதுமே செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தோற்றுட்டோம். அதுக்கப்புறம் சரி தோற்றா என்ன விட, ஃபஸ்ட்டு இதில் ஜெயிச்சோமேன்ற அந்த ஒரு ஹாப்பினஸோடையே நாங்கள் நெக்ஸ்ட்டு இருக்கிற மேட்ச்சுக்கு என்கரேஜ் பண்ணோம், அப்படியே என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் இன்றைக்கி எங்களோட கிரிக்கெட் போயிடுச்சு. இப்படியே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 7 o'clock 8 o'clockனு கடைசியாக 9:30க்கு மேலே தான் முடிஞ்சுது. இப்படியே தான் ஒவ்வொரு டீமும் ஜெயிச்சுட்டு இருந்தோம். பட் ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்னாலேயே செகண்ட் ரவுண்டில் தோற்றுட்டோம். ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏதோ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சோன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லப்போனால்.
ஸோ எப்படியோ செமிஃபைனல்ஸ்லாம் முடிஞ்சு ஃபைனல்ஸ் போனாங்க. ஆப்போசிட் டீம்ஸ் எல்லாம் ஃபைனல்ஸ் போனதுக்கப்புறம் கடைசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் வேணும்னு. அதான வெயிட்டு எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.